காலேஜில் தன்னை ரேகிங் பண்ண சீனியர் ஸ்டூடெண்ட் பற்றி காலேஜில் இருக்க ரேகிங் கமிட்டிக்கிட்டையும் போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ண அதே பெண் ஸ்டூடெண்ட்டை சீனியர் ஸ்டூடெண்ட் செருப்பாலே அடித்த ஒரு இன்சிடென்ட் திருச்சிராப்பள்ளியில் இருக்க துவாக்குடியில் நடந்திருக்கு. என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மட்டும் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருச்சிராப்பள்ளியில் இருக்க துவாக்குடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஜூனியர் ஸ்டூடெண்ட் போயிட்டு சீனியர் ரேகிங் பண்ணும்போது அவங்க போயிட்டு அவங்களோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஹச்ஓடி கிட்டையும் போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. போலீஸ்லேருந்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இதுல கடுப்பான அந்த ஒரு நபர் ஆண் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு என்னை பத்தியே கம்ப்ளைண்ட் கொடுப்பியான்னு சொல்லி செருப்பாலேயே அடிச்சிருக்காரு. இதுல அவங்க மயக்கம் போட்டு விழுந்து இது ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆன காரணத்தினால அந்த ஒரு ஆண் ஸ்டூடெண்ட்டை இப்போ அரெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. நீங்க ரேகிங்கால பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற ஹெல்ப்லைனுக்கு நீங்க கால் பண்ணி அது குறித்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். இல்லைன்னா உங்க காலேஜ்ல ஆன்டி ரேகிங் கமிட்டி இருக்கும், அந்த கமிட்டி கிட்ட நீங்க புகார் தெரிவிக்கலாம். இல்ல அப்படின்னா போலீஸ்லயும் நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதே போல ரேகிங் பண்றவங்களுக்கு 1 வருஷத்துல இருந்து அவங்க பண்ற அஃபென்ஸை பொறுத்து எத்தனை வருஷம் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். அதே போல அவங்கள காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்றதோ, டோட்டலா டிசி தந்து அவங்கள காலேஜை விட்டு வெளியேற்றுறதோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரேகிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே யோசிச்சு பண்ணுங்க. உங்களை ரேகிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதை குறித்து சைலண்ட்டாக இருக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.